ஜனனி, நீ ஏன் டல்லா இருக்க? நீ இனிமேதான் ஹாப்பியா இருக்கணும். அப்பா. என்ன அப்பா? நீ இன்னும் அவரோட அப்ரிசியேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? விடுறா. இங்க பாரு, நீ உன் வாழ்க்கை பத்தி மட்டும் யோசி. இல்லம்மா, அப்பாவும் வந்திருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவருக்கு வர உடம்பு சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆமா, இதையே பேசிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அஞ்சனாக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்படி நீ மத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன்னு வைய, உன்னை பத்தி நீ எப்ப யோசிக்க போற சொல்லு? ஜனனி, இங்க பாரு, எல்லாருமே இண்டிவிஜுவலா வாழ பழகிட்டோம். நீயும் உன் லைஃப பத்தி யோசிக்க பழகிக்கோடா. புரியுதுமா, புரியுது. புரியுது, ஓகே. இப்படி எல்லாம் உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் மனசு இன்னும் அதே அந்த சின்ன குழந்தை 8th ஸ்டாண்டர்ட் ஜனனி அப்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கு. கண்ணம்மா, உன் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா வாழ்ந்தேனா கவலையா வாழ்ந்தேனா எப்படி போச்சுன்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னால ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல முடியாது. இப்ப வரைக்கும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படியே காம்ப்ரமைஸா போயிட்டு இருக்கு. சில நாள் சந்தோஷமா இருந்திருக்கேன், நிறைய நாள் அழுதுட்டும் இருந்திருக்கேன் தெரியுமா? வாழ்க்கையில நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், ஆனா அது நம்மள வேற மாதிரி கொண்டு போகும். நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரோட எமோஷனுக்கு பதில் சொல்லணும். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க, அப்படி நினைச்சிருவாங்க, இப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைச்சோன்னு வைய, அப்புறம் நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமையே வாழ்வோமா? இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படியே வாழ்ந்தாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷன். எங்களோட குறைகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கத்துக்கோங்க. சனனி, பாவம் உங்க அம்மா எப்படி பேசுது பாரு, ரொம்ப சங்கடப்பட்டு போய் பேசுது. அம்மா, எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சதே இவதாம்மா. அது ஏன்பா சொல்ற? எங்களுக்கு புரிய வச்சதும் இவதான். அத கேட்டுட்டு இருந்த சில பேரு இப்ப நன்றிய மறந்துட்டாளுங்க. என்னத்த சொல்றது? இத பாருமா, நீங்க வாழ்ற வாழ்க்கையில ஒரு குறையும் வேண்டாம். நீங்க நல்லா இருந்தாலே அதுவே போதும். மாப்ள, ஒரு வீட்டை பார்த்து சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. நல்ல நாள் பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க 2 பேரும் தனியா போனாதான் சரியா இருக்கும்னா உடனே இந்த வீட்டை விட்டு போங்க. அம்மா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சொல்லு சொல்லு. அதனால எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சரிம்மா. ஒரு நிமிஷம். இந்தா, இது எல்லாத்தையும் உள்ளவே. எதுக்குமா இதெல்லாம்? அடி வாங்க போற பாரு நீ. என்கிட்டயே ஃபார்மலா பேசுறியா? இந்தா, கொண்டு போய் வை. கவலையே படாதே, நான் கொண்டு போய் வைக்கிறேன். இந்தாங்க. அவ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கொஞ்ச நேரம் அவளை உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க, தலையை கோதி விடுங்க. 1000 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல பெத்தவளை தான் மனசு தேடும். சக்தி, உன் மாமியாருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாப்பா. உட்காருங்க. வா வா.
ஏமா காஃபி யாருக்கு? மாடியில் அவங்க வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு. உனக்கு சூடு சொரணை வெக்கமான ஏதாவது இருக்காடி? நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா வானத்துக்கும் பூமிக்கும் தையா தக்கான்னு குதிக்கிறல்ல. அதான் உன்னை மனுஷவே மதிக்கிறது இல்லைல்ல. எங்க ஆத்தக்காரி உன்னை கழுவுன்னு கழுவி ஊத்துறா. இதுக்கு மேல என்ன வேலை செய்யற மாதிரி காப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க? வா ஓடி உள்ள. ஏங்க இப்போ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், விடுங்களேன். நான் தானே அவமானப்படுறேன், நான் அவமானப்பட்டு போறேன். உங்களுக்கு என்ன? இல்ல நான் கேக்குறேன், ஒரு புள்ளத்தாச்சி புள்ளைய அவங்க அம்மா பார்க்க வந்திருக்காங்க. இதுல என்ன குத்தம் குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஏமா நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லண்ணே, கொண்டு போய் கொடுப்பியா? அவ்வளவு பெரிய தியாகமே நீ? எல்லா பேச்சையும் வாங்கி கட்டிக்கிடுவேன். சார் இவங்க பண்றது நல்லது தானே சார். அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கர்ட்டசி இருக்குல்ல சார். உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல. காஃபி கொடுக்கறதுல என்ன சார் தப்பு? சரிப்பா போய் கொடுப்பா. எதுக்குண்ணே? இருப்பா விடுப்பா. இருக்கட்டும் கத்திரி. சரிப்பாமா. ஓ நல்லா சேத்த வாரி மோரையில் அடிப்பாளுங்க, வாங்கிட்டு வா. அதையுமே கேட்கறது கிடையாது. விடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜனனிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் மொத்த வித்தையும் கற்றுக்கிட்டு அந்த அம்மா போகிற போக்கில் ஒரு காட்டிட்டு போகும்னு நினைக்கிறேன் மாமா. காட்டுவா, நல்லா காட்டுவா. ஏய் மரியாதை கட்டுப்படும். அது மட்டும் வாயை திறந்துச்சு அப்படியே கிழிச்சு தச்சு மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணி விடுவேன். இதெல்லாம் இத பத்தியா? இந்தா இத குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் நட்ஸ், நீ இப்ப சாப்பிட வேண்டியது. எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிட. என்ன மா காஃபி. உபசரிப்பு ரொம்ப தூள் பறக்குது போல இருக்கு. அவங்களுக்கு காப்பி எல்லாம் வேண்டாம். இப்பதான் சக்தி அவங்க மாமியாருக்கு சூசு கொண்டாந்து கொடுத்தான். போய் கீழே உட்கார்ந்துருக்காங்கல்ல தொழிலதிபர்கள், அவங்க கிட்ட போய் சேவை பண்ணுங்க. போங்க போங்க போங்க. பத்தியா? அம்மா கோவப்படாதீங்கம்மா. நந்தினி, நான் இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். என்ன எனக்கு இப்ப காஃபி வேண்டாண்டா.